உள்ளவர் யார்தான்? நிறைவானவர் யார்தான்? जो परिपूर्ण वाला कौन है? परमेश्वर ही है। பாருங்க, அடுத்தலையும் பாருங்க, கொலோசியர் 1ஆம் அதிகாரம், कोलोसे के पुस्तक पहला अध्याय 19-20 वचனம் वासिंगे। 19 और 20 वचन पढ़िए। சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று। பாருங்க, பிதாவுடைய சித்தம் என்னது அப்படின்னா, पिता की इच्छा क्या है बोलेंगे तो சகல பரிபூரணம், पूरी तरह की परिपूर्ण, எல்லா நிறைவும் அவருக்குள்ளே உண்டாயிருக்கு, सारे भरपूरता उसके अंदर है। அதுக்கப்புறம் அவர் சிலுவையில சிந்தின அந்த இரத்தத்தினால, वो क्रूस पर बहाए हुए वो लहू के द्वारा பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ள யாவையும் சமாதானமாக்கி அவர் மூலமா ஒப்புரவாக்கி கொள்ளத்தான் பிதாவுக்கு பிரியமாயிற்று। आकाश और पृथ्वी में रहने वाले सभी को मेल मिलाप करना ही उनका काम था। அப்ப சகல பரிபூரணம் யாருக்குள்ள வாசமா இருக்குது? पूरी तरह के परिपूर्ण निवास किसके अंदर है? நிறைவானவர் யார்? जो भरपूरता वाले कौन है? இயேசு கிறிஸ்து, यीशु मसीहा ही है। அவருக்குள்ளதான் எல்லாம் அப்படியே பரிபூரணமும் வாசமா இருக்கு। उनके अंदर ही सब कुछ निवास है। அந்த நிறைவானது வரும்போது, वो भरपूरता आने के समय पर குறைவானது ஒழிந்து போகும்। वो कमी घटिया हट जाएगी। அப்ப குறைவானது என்னதுன்னு போட்டிருக்கு? जो कमी घटिया क्या कहा है? நம்முடைய அறிவு குறைவுள்ளது, हमारा ज्ञान घटी है, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவு, हमारे भविष्यवाणी बोलते वो भी घटिया है। அப்ப பாருங்க, நம்ம அறிவே குறைவுள்ளதா, हमारा ज्ञान बहुत இல்ல, हमारा ज्ञान बहुत कम है, हमारे पास नहीं है ज्ञान। அப்போ தீர்க்க தரிசனம் சொல்றதும் குறைவா தான் நம்ம சொல்றோம், भविष्यवाणी कहते वो भी कमी है। அப்போ எல்லாம் குறைவுள்ளவர்களா நம்ம இருக்கிறோம்। वो सभी कार्य पर हम कमी घटी के साथ है। நிறைவானவர் வரும்போது நம்ம குறைவெல்லாம் நிறைவாகும்। परिपूर्ण वाले आने के समय पर हमारे सारे कमी घटियां दूर हो जाती है। அதுக்காக தான் அவர் என்ன செய்தார்? எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கு மேலாக உன்னதத்துக்கு ஏறினவரா இருக்கிறார்। इसीलिए सब कुछ भरने के लिए ही परमेश्वर परिपूर्णता से आकाश से उतर कर आए थे। இதுல நம்ம வாசிக்கிறோம், அன்பு ஒரு காலம் ஒழியாது। यहाँ पर हम पढ़ते हैं कि प्रेम कभी भी नहीं टलेगी। அப்போ அன்பு ஒரு காலம் ஒழியாதுன்னு போட்டிருக்கு। प्रेम कभी भी नहीं टलेगी कर कर लिखा है। அப்போ அன்பு எப்படிப்பட்டது? प्रेम किस तरह की है? அன்பு எப்படி உண்டானது? प्रेम किस तरह उत्पन्न हुई थी? அன்பு எப்படி உண்டானது? प्रेम किस तरह उत्पन्न हुई थी? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம்। पहले யோவாन के पुस्तक 4 अध्याय 10वां वचन पर पढ़ेंगे। நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதாரப்படியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது। பாருங்க, தேவனிடத்துல நம்ம அன்பு கூர்ந்ததுனால அன்பு வரல। प्रेम हम परमेश्वर से जताते इसीलिए प्रेम नहीं आया। அவர் என்ன செய்தார்? நம்மிடத்துல அன்பு கூர்ந்து परमेश्वर हमारे से प्रेम जताकर நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக தம்முடைய குமாரனை அனுப்பினார்। हमारे पापों के लिए प्रायश्चित के लिए अपने पुत्र को भेजा था। அன்பு உண்டாயிருக்கிறது, उसीलिए प्रेम हमारे ऊपर आया है। ஒரே பேரான குமாரன் நமக்காக ஜீவ பலியை अपने एकलौता पुत्र को अपने पापों के लिए प्रायश्चित किए थे। பாருங்க, அன்பு உண்டானதே பிதாவினாலதான்। प्रेम उत्पन्न हुआ वो पिता के द्वारा से हुआ है। பாருங்க, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1-2। पहले யோவான் के पुस्तक 3 अध्याय 1 और 2 वचन। நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள்। உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை। பாருங்க, நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுறோம்। हम परमेश्वर के बच्चे कर कर पहचाना जाते हैं। நம்ம அவருடைய பிள்ளையாவே மாத்திட்டாரு। हमें எவ்வளவு பெருசு பாருங்க, हमें उनके संतान बना दिए। हमारे उनका प्रेम कितना महान है देखिए। அதனாலதான் इसीलिए
உலகம் அவர் அறியல, संसार उन्हें नहीं जाना है, நம்மையும் அறிய மாட்டேங்குது. हमें भी नहीं जानते हैं, ஆனா நாம அவருடைய பிள்ளைகள்ங்கிறத ஆண்டவர் அறிவார். लेकिन हम उनके संतान ही कर कर परमेश्वर जानते हैं. இப்போ நம்ம ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறோம். आज हम परमेश्वर के पुत्र हैं. இனி எவ்விதமா இருப்போம்? अब किस तरह रहेंगे அது இன்னும் வெளிப்படல. वो अब तक प्रकट नहीं हुआ है. ஆனாலும் फिर भी அவர் வெளிப்படும் போது, लेकिन वो प्रकट होने के समय पर அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை वो தரிசிப்போம். जैसे थे वैसे ही हम भी दर्शन होंगे. அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்து उनके सम्मान हम भी है कर कर जाने हैं. அப்ப நாம எல்லாரும் மறுரூபம் ஆயிருவோம். हम सभी लोग पुरनतन हो जाएंगे. நம்ம ஆண்டவர் மாதிரியே ஆயிருவோம். हम परमेश्वर के समान हो जाएंगे. அவருடைய பிள்ளைகள் நம்ம. हम उनके संतान हैं. நம்ம தகப்பனை போலதான் பிள்ளைகள் இருக்கும். हमारे पिता के समान ही संतान भी रहेगा ना. அதனால அவரை போலயே நாமளும் மாறிடுவோம். उनके समान ही हम भी रहेंगे. அப்போ அவர் இருக்கிற வண்ணமாகவே நம்ம அவரை போல நாமளும் இருப்போம். वो जैसे है वैसे ही हम भी रहेंगे. அப்போ அப்பாவை போல பிள்ளை, पिता के समान बालक, அப்படியே ஆண்டவர் நம்மளை உயர்த்தி வைக்கிறார். वैसे ही परमेश्वर हमें उच्च स्थिति पर रखते हैं. அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது பாருங்க. उनका प्रेम कितना महान है देखिए. இன்னும் பாருங்க, और देखिए அன்பு எப்படிப்பட்டது, प्रेम किस तरह की है. அன்பு எப்படிப்பட்டது. प्रेम किस तरह की है. அந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை पहले कुरिन्ती के पुस्तक 13वां अध्याय पर 4வது வசனத்திலிருந்து வாசிப்போம். 4 वचन से पढ़ेंगे. 7வது வசனம் வரைக்கும். 7वां वचन तक हम पढ़ेंगे. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இப்ப பாருங்க, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் இல்லை. अभी प्रेम बहुत धीरजवंत है कर लिखा है. இப்போ நம்ம அன்பை பற்றி நம்ம தியானிக்கணும்னா, हम प्रेम के बारे में ध्यान करना चाहेंगे तो ஒரு தாய்க்கும் ஒரு பிள்ளைக்கும் இருக்கிற அன்பை தியானிக்கிறது ரொம்ப சிறந்ததா இருக்கும். एक बच्चा और एक माँ के बारे में प्रेम को बोलेंगे तो बहुत आसानी से रहेगा. இப்போ உள்ள அம்மாமார் வேற மாதிரி இருக்காங்க. अभी आपके माँ लोग है अलग तरीके से है. இப்போ நம்ம பேப்பர்ல வாசிக்கிறதெல்லாம் வித்தியாசமா இருக்கு. अब हमारे पेपर में पढ़ेंगे तो बहुत अलग रीति से है. ஆண்டவரே ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுவேன்னு சொன்னாரு. परमेश्वर एक माँ के समान तसल्ली दूंगा कर लिखा है. இப்போ உள்ள தாயோட அன்பு அப்படியெல்லாம் இல்லாம மாறி போச்சு. अब के माँ लोग के प्रेम ऐसा नहीं है. தாய் பிறந்த உடனே பிள்ளையை கொண்டு போட்டா. जो माँ है अपने बच्चों को हत्या कर देती है. அவங்களோட சந்தோஷத்துக்காக அது இடைஞ்சலா இருக்குன்னு சொல்லி பிள்ளையை கொண்டு उनका खुशी के लिए बच्चों को कत्ल कर देते हैं. பிள்ளை விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. जो बच्चों को छोड़कर भाग चले जाते हैं. இந்த காலத்துல இந்த மாதிரி எல்லாம் தாய் இருக்கிறாங்க. इस समय पर इस तरह के माँ है. ஒரு ஆண்டவருக்கு பயந்த ஒரு தாய் எப்படி இருக்கிறாங்க. लेकिन एक परमेश्वर को डर मानने वाले माता कैसी रहती है. ஒரு பிள்ளையை ஸ்கூலுக்கு கூட்டு போறா, எல்கேஜி படிக்கிற பிள்ளை. एक माँ ऐसे केजी पढ़ने वाले को स्कूल में लेकर जाती है. மழையில போறா, वो ऐसे बरसात में जाती है. அவ என்ன செய்றா, இடுப்புல பிள்ளைய வச்சுக்கிறா, वो गोद में उठाकर रख लेती है अपने बच्चे को. கொடையும் பிடிச்சிக்கிறா, छाता भी पकड़ लेती है. பிள்ளையோட பேக் எல்லாம் தோல்ல போட்டுக்கிறா, और बच्चे को बैग में भी अपने कंधे पर उठा लेती है. பிள்ளையை தூக்கிட்டு போறா. अब बच्चे को उठाकर लेकर जाती है. பிள்ளையை தூக்கிட்டு போகும்போது அந்த பிள்ளை சும்மா இருக்குதா, ये बच्चे को उठा के जाएंगे तो चुपचाप रहेंगे क्या. கொடையில இருந்து வடிகிற தண்ணியை என்ன செய்யுது, பிடிச்சு பிடிச்சு விளையாடுது. जो वो छाता से आने वाले पानी को लेकर खेलते हैं. அப்போ அவளுக்கு எவ்வளவு இது பாருங்க, அவ மேல எல்லாம் தண்ணி விழும், उनके ऊपर सब पानी गिरेगी. அவளோட ட்ரெஸ் எல்லாம் நனையும். उनका कपड़ा सब भीगेगी. ஆனால் அந்த தாய் என்ன செய்றா, लेकिन फिर भी वो माँ क्या करती है. அந்த பிள்ளை மேல கோபப்படல. लेकिन वो बच्चे के ऊपर क्रोधित नहीं हुई थी. அவ நீடிய சாந்தம் वो உள்ளவளா, धीरजवंत दे. தயவு உள்ளவளா. அந்த பிள்ளை மேல ஏதாவது தண்ணி பட்டா துடைக்கிறா. वो उनका ऊपर बच्चे के ऊपर पानी गिरेगी तो वो पोंछती है. அவளுடைய அன்பு எவ்வளவு பெரிய, कितना महान प्रेम है देखिए माता का प्रेम. அன்புக்கு பொறாமை இல்லை. और प्रेम के लिए जलन नहीं है. பிள்ளை கிட்ட பொறாமப்பட முடியுமா? बच्चे के पास ऐसे हम जलन पाएंगे क्या. நல்லா இருக்கணும், वो अच्छा रहना பிள்ளை है. இன்னும் உயரணும், बच्चा और ऊंचा स्थान पर जाना இன்னும் है நிறைய பிரைஸ் வாங்க, और अच्छा प्राइज लेना है. இன்னும் வாழ்க்கையில உயரணும் தான் பிள்ளை और தாய் நினைப்பா. उनके भविष्य में वो अच्छा ही रहने के लिए माँ लोग सोचते हैं. ஒரு தாய்க்கு பொறாமை இல்ல அந்த பிள்ளை மேல. वो माँ कभी बच्चे के ऊपर जलन नहीं करती है. அன்பு
தன்னை புகழாது. और अपने आप को घमंड नहीं जताती प्रेम। அதாவது ஒரு தாய் ஒரு ஐஏஎஸ் கலெக்டராவே இருக்கட்டுமே, वो एक माँ कलेक्टर भी रहेगी तो भी ஆனா பிள்ளைக்கு அவ என்ன செய்வா, அவளுடைய பிள்ளைய அவ என்ன செய்வா, அவளுடைய காலை கூட என்ன செய்வா, கழுவா, எல்லாம் செய்வா. उनका माँ उनके बच्चों के लिए पैरों को भी धो देंगे, वैसा माँ दीनता से रहेंगे, எல்லாம் அவனை தூக்கி சுமக்கிறான். उनको उठाकर चलाते हैं। அப்போ அவ வந்து தன்னை புகழ்றவளா இருக்கா. अपने आप को घमंड नहीं जताती है, அது இருமாப்பா இராத. वो घमंड नहीं रहेगी, அன்பு இருமாப்பு உடையது அல்ல. वो अनरीति से नहीं रहेगी। தாய் பாருங்க, பிள்ளை வீஞ்சிக்கிட்டு போகும், अभी गुस्से में बच्चे लोग चले जाते हैं, தாய் மதிக்காது. माँ को आदर नहीं करती है। ஆனாலும் பிள்ளை சாப்பிடாம போயிட்டா உடனே கொண்டு அந்த பிள்ளைய கூப்பிட்டு அதை அரவணைச்சி அந்த இதெல்லாம் நினைக்காம இருமாப்பா இராம அந்த தாய் वो बच्चा भूखा रहेगा कर उसे बुलाकर उसके खाना खिलाकर उसके अंदर कुछ घमंड नहीं रहती है माँ के अंदर, அதுதான் அன்பு. वही प्रेम रहती है। அன்பு அயோக்கியமானது செய்யாது. और अनरीति के काम नहीं करेगी। பாருங்க, ஒரு தகப்பனார் இருந்தார். एक पिता थे, அவருக்கு ஒரே மகன். उनके लिए एक ही एक बेटा था। அவங்க மனைவியும் இன்னொரு மகளும் அவங்க ஊருக்கு போயிருக்காங்க. उनकी पत्नी और उनकी लड़की गांव चले गए थे। அவங்க அப்பா மட்டும் இருக்காங்கன்னு உடனே அவர் படிக்காதவர்னு அந்த மகன் படிச்சிட்டு இருந்தவன் அவன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வந்தான் 2 பேரும். वो पिता अकेले हैं कर उसके बेटा ने ऐसे वो घर पर दोस्तों को लेकर आ गया था। 2 பேரும் அவங்க கூட எல்லாம் சேர்ந்து நல்லா குடிச்சாங்க. அந்த वो दोनों भी मिलकर अच्छे शराब पिए थे। அப்போ குடிச்சிட்டு ஒருவனுக்கு ஒருவன் பேசினா சண்டை வந்துச்சு. उनको लगा उन लोग पी के ऐसे बातें करने के समय पर लड़ाई आ गई थी। சண்டை வந்துச்சுன்னா ஒருத்தன் என்ன செய்தான், அடிச்சிட்டு ஓடிட்டான். एक व्यक्ति उसे मार कर चले गया था। இன்னும் ஒருத்தன் என்ன செய்தான், ரொம்ப சண்டை போட்டுட்டு இருந்தனால இவன் என்ன செய்தான், வீட்டுக்குள்ள ஓடி வந்து கத்தியை எடுத்து அவனை குத்திட்டான். ये लड़ाई के समय पर छुरी को लेकर उसे ऐसे मार दिया और भाग गया। वो இவன் குடிவாக்குல அவனை குத்தி போட்டுட்டு இவனும் என்ன செஞ்சான், விழுந்து கிடக்கான். वो नशा में ऐसे मार कर ऐसे पड़ा हुआ था। இந்த தகப்பனார் கேட்ட சத்தியெல்லாம் கேட்டு இதெல்லாம் பார்த்துட்டு ये இருக்கிறாரு. पिता ऐसे ही सब कुछ देख रहा है आवाज को सुनकर। அவன் குடிவாக்குல அவன் விழுந்து கிடந்த உடனே இவர் என்ன செய்தார், அந்த கத்தியெல்லாம் வாங்கி அந்த தடயத்தெல்லாம் அழிச்சிட்டு தானே செய்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு वो नशा में ऐसे कर दिया तो पिता ने वो सब कुछ मिटाने के लिए अपने हाथों पर वो छुरी को ले लिए थे। அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நான் தான் கொலை செய்தேன்னு என்ன செஞ்சாரு, சரணடைந்தார். मैं ही उन्हें हत्या किया कर वो जाके पुलिस स्टेशन में सरेंडर हो गए थे। பாருங்க, பிள்ளை மேல உள்ள அன்பு, அவன் வாழணுமே, அவன் எதிர்காலம் இருக்கேன்னு சொல்லி बच्चे के ऊपर प्रेम, उसका भविष्य है कर वो सोच कर அந்த தகப்பன் என்ன செய்தான், அவர் கொலைப்பள்ளியை கூட தாமே ஏற்றுக்கிட்டார். वो अपने आप को वो ले लिया था उसका नाम। அப்போ அன்பு எப்படிப்பட்டது, அயோக்கியமானது செய்யாது. जो प्रेम ऐसा निर्डर काम नहीं करेगी, தற்புழிவை நாடாது, अपने आप को घमंड नहीं जताएगी, சினமடையாது, वो தீங்கு நினையாது. वो झुंझुलता नहीं करेगी, फुलता नहीं है। ஒவ்வொன்றையும் யோசிச்சு பார்த்தோம்னா தாய் தகப்பனுடைய அன்பு எவ்வளவு பெரியது பாருங்க. हर एक माता पिता के प्रेम को देखेंगे तो कितना महान है, देखिए அந்த அன்பு அவ்வளவு உயர்வானதா இருக்குது. वो प्रेम इतना महान है। பிள்ளைகளுடைய அந்த உயர்வுக்காக அவங்க எவ்வளவு பாடுபடுறாங்க. तो उनकी ऊंचाई के लिए कितना वो परिश्रम उठाते हैं। பாருங்க, ஒரு எக்ஸாம் நடந்துச்சு எங்களுக்கு, பிஎட் எக்ஸாம். एक एग्जाम हो रही थी, बीएड के एग्जाम। எங்க அக்காவும் நானும் ஒரே தடவை ஒரே நேரத்துல அந்த எக்ஸாம் அட்டெண்ட் பண்றோம். हम और मैं और मेरा बहन एक ही समय पर वो एग्जाम दिए थे। அதுக்கு ஒரு பெரிய ஒரு பிராக்டிகல் புக் உண்டு. அதுல एक बड़ा प्रैक्टिकल बुक रहता था, அதுல நிறைய படம்லாம் வரைஞ்சு வச்சிருந்தோம். वहाँ पर बहुत पिक्चर कर रखे थे। அது 2 பேருக்கும் அந்த ஒரே புக்கை வச்சுக்கிட்டோம். ஏன்னா நாங்க 2 பேரும் வேற வேற ரூமுக்கு வச்சிருப்போம் போகணும். दोनों को भी एक ही प्रैक्टिकल बुक रखे थे, दोनों अलग अलग रूम में जाना चाहते। அதனால ஒரு புக்கை வச்சு 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம்னு சொன்னாங்க. அப்படியே நாங்க கொண்டு போயிட்டோம் ஒரு புக். एक ही बुक से दोनों को एडजस्ट कर सकते बोले थे तो लेके चले गए थे। நான் மேத்ஸ் குரூப், அவ வந்து கெமிஸ்ட்ரி சயின்ஸ் குரூப். वो ये मैथ्स में है, वो केमिस्ट्री में है। இப்போ முதல்ல எனக்கு தான் வந்துச்சு. पहला मेरे लिए आई थी। அப்போ அந்த புக்கை அவங்க கிட்ட காட்டணும். तब मैं वहाँ पर दिखाना है वो बुक को। அந்த எக்ஸாமினர் எல்லாத்தையும் பார்த்துட்டு எனக்கு அவர் சைன் வச்சிட்டாரு. जो एग्जामिनर ऐसे देखकर वहाँ पर साइन रख दिए थे। எங்க அப்பா அந்த வாசல்லே நிக்காங்க. मेरे पिता वो दरवाजे में खड़े थे। அந்த புக்கை வாங்கிட்டு நீ அடுத்தால அவகிட்ட கொண்டுட்டு ஓடணும். वो बुक को लेकर बहन को देना है। அவ்வளோ கருத்தா அப்படி உத்து பார்த்துக்கிட்டு அப்படி பாவங்களே நிக்காங்க. वैसे ही देख रहे थे, सावधान से देख के बैठे थे। அந்த தகப்பனாரோட அன்பு பாருங்க, அந்த பிள்ளைக்கு அவ்வளவு உதவணுங்கிறதுக்காக. पिता के प्रेम देखिए बच्चों को सहायता करने के लिए। நான் அது சைன் வாங்கின உடனே அவங்க கிட்ட கொடுத்த உடனே கொண்டுட்டு ஓடுதாங்க. वो साइन लिए तो वो बुक को लेकर चले गए थे। அப்படி
ஆண்டவர் அந்த தகப்பனாருடைய அன்பு அவ்வளோ அளவில்லாத அன்பா இருக்கு. वो पिता के प्रेम इतना महान है, தாயோடைய அன்பை நம்ம யோசிச்சு பார்த்தா எத்தனையோ உயர்வா இருக்கு. कितने माँ के प्रेम को देखेंगे तो कितना महान है। எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு அன்பு இருக்கு. सबसे बढ़कर एक प्रेम है, அதான் தேவனுடைய அன்பு. वही प्रेम परमेश्वर के प्रेम है। அது பாருங்க ரோமர் 5ஆம் அதிகாரம் जो रोमियो के पुस्तक 5वां अध्याय 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் பாருங்க. 7वां वचन और 8वां वचन देखिए। நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. பாருங்க நம்ம பாவிகளா இருக்கும், நம்ம நீதிமானா இருக்கும் போதெல்லாம் கிறிஸ்து நமக்காக மரித்தார். हम जो पापी थे तब, பாவிகளா இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மரித்தார். पापी थे तब परमेश्वर हमारे लिए मरे थे। தேவன் நம்ம மேல வைத்த தமது அன்பை விளங்க பண்ணி अपने पर रखा हुआ प्रेम को प्रकट करने के लिए, ஒரு நீதிமானுக்காக யாராவது என்ன செய்வாங்க, धार्मिक के लिए कोई अपने आप को मरने के लिए देंगे। அப்படி மரிக்கதே அரிதான காரியம். वो ऐसा करेगा तो बड़ी काम है। ரொம்ப நல்லவன் அவனுக்காக ஒரு வேளை மரிக்கலாம். बहुत अच्छा है इंसान है, इसीलिए उसके लिए मैं मरूंगा कर बोले तो बड़े काम है। பாவியா இருக்கிற நமக்காக, அற்பமான மண்ணான நமக்காக, हम जो पापी हैं, हम एक मिट्टी के समान है, हमारे लिए परमेश्वर मरे हुए थे। கிறிஸ்து மரித்ததுனால परमेश्वर मरे हुए इसलिए பிதாவானவர் நம்ம மேல வைத்த அன்பை விளங்க பண்ணார். जो पिता के प्रेम को प्रकट किए थे। அப்ப அன்பு எப்படிப்பட்டது பாத்தீங்க? कैसे है देखिए प्रेम, அது ஒரு தாயின் அன்போட, தகப்பனுடைய அன்போட தேவனுடைய அன்பு பெரியது. जो माँ से भी पिता से भी बढ़कर परमेश्वर की प्रेम है। அது சகலத்தையும் தாங்கும், वो सब कुछ सहने करेगी சகலத்தையும் நம்பும். और सबको भरोसा करेगी। பிள்ளை சொல்றது பொய் தான், बच्चा बोला हुआ वो झूठा भी रहे तो भी, நல்லா தெரியும் ஆனா நம்புவாங்க. लेकिन वो जानते तो भी वो भरोसा करेंगे। பிள்ளை செய்து தப்பு தான், அவன் கொலையை செய்தாச்சு, அதையும் தாங்கிக்கிடும். जो पर बच्चा हत्या भी कर देंगे तो भी पर माँ बाप ऐसे सहन लेते हैं। எல்லாத்தையும் சகிக்கிற அன்பு, वो सब कुछ सहने वाला प्रेम அது தேவன்கிட்ட அதை விட காட்டிலும் பெரிய அன்பு. परमेश्वर से उनसे भी बढ़कर प्रेम है। பாருங்க இன்னும் வசனத்தை பாருங்க. और देखिए वचन को देखिए, யோவான் 13:1. योवान के पुस्तक 13वां अध्याय पहला वचन। 13:1. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிரதானிகளிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். இப்ப பாருங்க, देखिए அவர் பிதாவானவர்கிட்ட நம்ம போக போறோம், पिता के पास அவருக்கு நினைவு வந்துச்சு. पिता के पास मैं जाने वाला हूँ करके सब कुछ याद आ गया था। அது அவர் உலகத்துல இருக்கும்போது वो पृथ्वी पर रहने के समय पर ही தம்முடைய சீஷர்கள்ட்ட அவர் யார்கிட்ட எல்லாம் அன்பு வைத்தாரோ, जो अपने चेले के पास जो जिसके पास वो प्रेम जताते थे, முடிவு வரையும் அவர்களிடத்துல அன்பு வைத்தார். अंत तक उनके साथ प्रेम से ही थे। அப்போ நம்ம மேல எவ்வளவு முடிவு வரையும் நம்ம மேல அன்பு वो உள்ளவர். अंत तक परमेश्वर हमारे ऊपर प्रेम जताते हैं। உலகம் முழுவதும் உலகம் கடைசி வரைக்கும் நம்ம மேல அன்பு வைக்கிறார். जगत के अंत तक परमेश्वर ने हमारे ऊपर प्रेम जताए थे। அப்ப நாம எப்படி இருக்கணும்? हम कैसा रहना चाहिए, அன்பு நாம எப்படி அன்பு கூறுகிறவர்களா இருக்கணும்? हम कैसे प्रेम जताने वाले रहना चाहिए। 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம். जो पहले योवान के पुस्तक 4वां अध्याय 20वां वचन। தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? பாருங்க, தேவனிடத்துல அன்பு கூறுகிறேன், परमेश्वर से प्रेम जताता हूँ बोलने वाला, ஆனா தான் சகோதரனை பகைத்தா அவன் பொய்யனா இருக்கான். लेकिन अपने भाईचारे में विरोध करेगा तो झूठा है। அப்ப சகோதரனிடத்துல அன்பு கூறுறது ஆண்டவருக்கு பிரியமான காரியம். भाई के पास प्रेम जताना ही परमेश्वर की प्रेम है। கூட பிறந்த சகோதரனிடத்திலேயே அன்பு காட்டலைன்னா தேவனிடத்துல எப்படி அன்பு கூற முடியும்? अपने भाई बहन के पास प्रेम नहीं जताएंगे तो कैसे परमेश्वर से प्रेम जताएंगे। அதனாலதான் இயேசுவான நமக்கு சொல்லுதாரு, इसीलिए यीशु मसीह कहते हैं, ஆண்டவர் ரெண்டு அந்த கட்டளை எல்லாம் சுருக்கி கற்பனையிலே பிரதான கற்பனை என்னது அப்படின்னு கேக்குறாங்க. सभी आज्ञा को छोटा कर कर बहुत मुख्य आज्ञा क्या है कर कर पूछते हैं। ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर बोलते हैं, முழு
இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் तेरे पूरे दिल से, पूरे प्राण से, முழு பலத்தோடு முழு சிந்தையோடு தேவனிடத்துல அன்பு கூறுவாய். तेरे पूरे ध्यान से, पूरे बल से परमेश्वर से प्रेम जताओ। அதாவது முதல் அன்பு, पहला प्रेम, எல்லாவற்றிற்கும் மேலான அன்பு தேவனிடத்துல. सभी से बढ़कर पहला प्रेम परमेश्वर के ऊपर है। இரண்டாவது என்ன கட்டளை சொல்றேன்? दूसरा आज्ञा क्या देते हैं? உன்னை நேசிப்பது போல நீ பிறனையும் நேசி. तुम्हें कैसा तुम चाहते हो वैसे ही दूसरे को भी चाहना है। நமக்கு மற்றவங்க என்னெல்லாம் செய்யணும்னு நம்ம நினைக்கிறோமோ, दूसरे लोग हमें क्या क्या करना चाहते हैं वैसा हम चाहते हैं। நமக்கு எதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறோம், हम भलाई क्या सोचते हैं, அதெல்லாம் நம்ம பிறனுக்கும் हम செய்யணும். दूसरे को भी वैसे ही करना चाहिए। இதுதான் பிரதான கட்டளை. वही मुख्य आज्ञा है। அப்போ அன்பு எப்படி இருக்கணும் பாருங்க. अब प्रेम कैसा रहेगा देखिए। அப்போ அவன் சொந்த சகோதர இடத்துல அன்பு கூறணும், अपने खुद के भाईचारे के पास प्रेम जताना है, தேவனிடத்துல முழு பலத்தோட முழு சிந்தையோட முழு ஆத்மாவோட परमेश्वर के ऊपर पूरे बल से, पूरे मन से, पूरे ध्यान से प्रेम जताना है। நம்ம நேசிக்கிறது போல பிறனை हम நேசிக்கணும். कैसे खुद से प्रेम रखते हैं वैसे दूसरे के ऊपर भी हम प्रेम जताना है। அப்படி நம்ம அன்பு கூறும்போது, वैसे हम प्रेम जताने के समय पर, ஒருவருக்கு ஒருவர் நம்ம அன்பு கூறும் பொழுது एक दूसरे को हम प्रेम जताने के समय எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு வருது. किस तरह की आशीर्वाद हमें मिलती है। அன்பு கூறுனா கிடைக்கிற ஆசீர்வாதம் प्रेम जताने से हमें क्या क्या आशीर्वाद मिलती है। பாருங்க. சங்கீதம் 133 भजन संगीता 133 இந்த மூன்று வசனமே அதைத்தான் சொல்லுது. वो तीनों वचन वही कहती है। இதோ சகோதரர் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். பாருங்க, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. भाई लोग इकट्ठा होकर निवास करने के समय எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. कितना आनंद, कितना और परिपूर्ण है। பாருங்க, அது வந்து ரொம்ப இன்பமானதா. वो बहुत मगन है। ஒரு சகோதரர் அவங்க ஒருமித்து இருந்தா, एक भाई बहन ऐसे इकट्ठा रहेंगे तो அது நன்மையானதும் கூட இன்பமானதும். वो भलाई भी है और आनंद भी है। நம்ம சின்ன பிள்ளைல இருக்கும்போது நம்ம தாய் வீட்டுல நம்ம சகோதரிகளோட இருக்கும்போது அது எவ்வளவு இன்பமா இருக்கு. हमारे माँ बाप के घर पर हम रहने के समय पर हमारे भाई बहन के साथ रहने के बस कितना अच्छा लग रहा था। பெருசான பிறகுதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமை போட்டி எல்லாம். जो बड़े होने के बाद ही एक दूसरे के ऊपर ऐसे जलन ऐसे आ जाती है। பெரிதான பிறகும் ஒரே குடும்பமா இருக்கிறவங்க குடும்பங்கள்ல என்னது வருது? இன்பமும் நன்மையுமா இருக்கு. बड़े लोग होने के बाद भी इकट्ठा रहने के समय पर आनंद और मेल अच्छा मगन होती है। அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு, जो आरोन के सिर पर डाला गया थे, அந்த அவருடைய சிரசின் மேல தலையில ஊற்றப்பட்டு आरोन के सिर पर डाला गया था, அவர் தாடியில வடிகிறது, उसकी दाढ़ी पर बहकर அவருடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறது, उसके वस्त्र को भी चोर तक पहुंची है। நல்ல தைலத்துக்கும். वो अच्छी हींग है। ஆரோன் வந்து யாரு? आरोन कौन है? பிரதான ஆசாரியர். वो एक याजक है। அந்த ஆசாரியருக்குன்னு ஒரு தைலம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். वो याजक के लिए हींग को रखे அதை हैं। சிறப்பான முறையில தயார் பண்ணி அது வேற யாருமே அதை யூஸ் பண்ண उसे முடியாது. बहुत बहुमूल्य से वो तैयार कर कोई दूसरा उपयोग नहीं कर सकते हैं। அந்த வாசனை உள்ள அந்த தைலம் அவனுடைய தலையில ஊற்றி அவன் தாடியில வடிஞ்சி அவன் அங்கில இறங்குது. वो उतना सुगंध भरा हुआ ईंक उनके सिर पर उंडाले गए, उनके दाढ़ी पर आकर उनके वस्त्र के कोने तक वो आ गई थी। அப்ப அந்த இடத்துல எவ்வளவு ஒரு வாசனை, அவ்வளவு ஒரு இதா இருக்கும். वो कितना अच्छा सुगंध फैला रही थी। देखो அப்படி இருக்குதான். वैसा रहा। சகோதரர் ஒருமித்து இருக்கிறது அவ்வளவு வாசனை உள்ளதா இருக்கு. भाई लोग इकट्ठा रहना उतना सुगंध भरा हुआ अनुभव है। அது நல்ல புகழ்ல கீர்த்தியை தருகிறதா இருக்கிறது. वो एक अच्छा से सफलता को भी देती है। இன்னும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கு. जो एर्मोन के ऊपर और सियोन के ऊपर गिरने वाले एक ओस के समान है। பெரிய மலைகள் மேல அப்படியே பனி படர்ந்து அப்படியே இருக்கும். बड़े बड़े पहाड़ों में ऐसे ओस छाया हुआ रहती है। பார்க்கவே ஒரு அப்படியே ஒரு वो देखने में ही बहुत अच्छा लगती है। அந்த பனி அப்படி இறங்கி இருக்கிறது நம்ம கூட சொல்லுவாங்க. அது என்னது?
ஆமா மஞ்சு மஞ்சு கவிஞ்சிருக்கு அப்படின்வாங்க. वो जो கிராமத்துல நம்ம சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா? आकाश में इस तरह ओस गिरा हुआ रहेगा तो आकाश में धुआं के समान वो ढका हुआ रहेगा उस पहाड़ को। அப்படிப்பட்ட பணிக்கு ஒப்பா இருக்கு. वैसे ओस के समान तो है अपना भाईचारे के प्रेम। இப்படி ஒற்றுமையான இடத்துல வேற எப்படி இருக்கான் பாருங்க. इकट्ठा इकट्ठा के साथ रहने के जगह पर किस तरह है देखिए। என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளை. लगातार आशीर्वाद और अनंत काल को देते हैं। ஒற்றுமையா சகோதர சகோதரிகள் இருக்கும் பொழுது इकट्ठा रहने के समय पर ஒரு குடும்பம் இருக்குது, இன்னும் எல்லா குடும்பத்தாரும் சேர்ந்து அப்படி ஒற்றுமையா இருக்கும்போது एक पूरे परिवार कोई भी परिवार हो ऐसे इकट्ठा रहने के समय पर அங்க ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளை. वहां पर आशीर्वाद को और अनंत काल को भी देते हैं परमेश्वर। அப்படி ஒற்றுமையா இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம் செழிக்கும். अब हम इकट्ठा रहने के समय पर बहुत आशीर्वाद और हरियाली भी रहेगी। அங்க ஜீவன் உண்டாயிருக்கும். वहां पर अनंत काल रहेगी। எல்லா இடத்துலயும் ஆசீர்வாதம். पूरे जगह पर आशीर्वाद रहेगी। பெருகுகிறதா இருக்கும். वो बढ़ोती होती रहेगी। அது அடைஞ்சு போறது இல்ல. वो कभी भी नहीं टलेगी। ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் அதுல கட்டளை. वहां पर जीवन और अनंत काल की जीवन को देते हैं। எங்களுக்கு ஒரு குடும்பத்தார் தெரியும். हम एक परिवार को जानते हैं। அவங்க வந்து சிஎஸ்ஐ காரங்க அந்த சவுந்தர பாண்டியன் அவங்க குடும்பம். उनका ऐसा एक झुंड में है, वो उनका नाम सौंदर्य पांडियन है। ஆமா, அவருக்கு அண்ணே அவங்க தம்பி எல்லாரும் பிசினஸ் பெரிய பிசினஸ்ல उनका இருக்காங்க. भाई सभी लोग बड़े बड़े बिजनेस करने वाले लोग हैं। ஆண்டவருக்குள்ளே நல்லா இருக்கிறாங்க. परमेश्वर के अंदर भी अच्छे हैं। சவுந்தர பாண்டியன் நாங்க சொல்லுது அவர் ஒரு ஐயர்வாள். वो जो सौंदर्य पांडियन रहने वाले एक पास्टर के समान है। அவருக்கு அண்ணே வந்து லே செக்ரட்டரியா இப்ப கூட இருக்காரு. उनके जो भाई भी एक सेक्रेटरी के समान है। அவங்க குடும்பம் அவ்வளவு பெரிய பணக்கார குடும்பம். उनके परिवार बहुत अमीर लोग हैं। ரொம்ப கோடீஸ்வரங்க. बहुत करोड़पति लोग हैं। சென்னையில இருக்காங்க. वो चेन्नई में है। ஒரு பெரிய பங்களா. उनके पास बड़ा बंगला है। அந்த பங்களால மொத்தமா எல்லாருக்கும் சாப்பாடு தயார் பண்ணுவாங்க. एक बंगला सभी को एक ही संग भोजन तैयार होती है। ஒரே அவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்ந்து ஒரே சாப்பாடு பண்ற சமையலர். एक ही जो खाना पकाने के लिए रसोई है। எல்லாரும் வந்து அந்த இடத்துல மொத்தமா இருந்து சாப்பிடுறது. सभी लोग इकट्ठा होकर वहाँ पर आकर खाना खाते हैं। மொத்தமா அவங்க வரவு செலவு எல்லாம் கணக்கு வச்சு அவங்க குடும்பமா செலவு பண்றாங்க. सब कुछ उनके काम काज सब इकट्ठा करके करते हैं। அவங்க குடும்பம் ரொம்ப வித்தியாசமா இருக்குது. उनका परिवार बहुत अलग रीति से है। உண்மையிலே அந்த குடும்பத்தை முதல்ல பார்த்துட்டு வந்துட்டு அவங்க குடும்பத்துல பாரு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு வந்து எங்க வீட்டுக்காரங்க சொன்னாங்க. पहले बार उनको देखकर आकर उनके परिवार के बारे में लगातार बातचीत करने लगे थे हम लोग। அவங்க உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்க. और सच्चाई से वो बहुत आशीषदाय भाई लोग रहे हैं। ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால நிறைஞ்சிருக்காங்க. आत्मिक आशीर्वाद से भी भरे हुए थे உலக ஆசீர்வாதத்தினால நிறைஞ்சிருக்காங்க. और सांसारिक आशीर्वाद में भी वो भरे हुए थे। இப்ப கூட ஒரு பெரிய ஹாஸ்பிடல் கிட்டி திறந்திருக்காங்க. अभी भी एक बड़ा हॉस्पिटल को बनाकर उसे खोले हैं। அப்ப பாருங்க சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. और भाई लोग इकट्ठा होकर जीना எத்தனை இன்பமும் कितना आनंद है। அனன்மயமா இருக்கிறது. बहुत आनंद है। அங்க ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளை. वहाँ पर आशीर्वाद को और जीवन को भी देते हैं। பாருங்க அப்ப ஆண்டவர் வந்து அன்பு தான் விரும்புகிறார். परमेश्वर प्रेम को ही चाहते हैं। உண்மையிலேயே அவர் அன்பு இருந்ததுனால தான் நம்ம இவ்வளவா நடத்துறாங்க. हमारे ऊपर भी प्रेम जताते हैं, इसीलिए परमेश्वर इतना हमें चलाते हैं। அன்பு ஒரு நாள் ஒழியாது. प्रेम कभी भी नहीं मिटती है। இன்னொரு காரியம் ஒழியாதுன்னு பைபிள்ல சொல்லி. और एक कार्य भी हमसे नहीं मिटेगी। தரிசனங்களாலும் ஒழிந்து போகணும். நற்காரியங்கள் நம்ம செய்கிற நற்காரியங்கள் அப்படி இருக்காங்க. வேற இல்லை. வார்த்தை ஒழிந்து போகும். अपना वचन कभी भी नहीं जाएगी। வானம் பூமி ஒழிந்து போகும். आकाश और पृथ्वी भी मिट जाएगी और अपना वचन कभी भी नहीं टलेगी। அவருடைய வார்த்தையும் ஒழிந்து போகும். उनका वचन भी नहीं टलेगी। அப்ப பாருங்க அன்பும் ஒழிக்காது, ஒருபோதும் ஒழியாது. प्रेम भी कभी भी नहीं टलेगी। அது பரலோகத்துக்கு போனாலும் அதே அன்போட ஆண்டவர் இருப்பார். स्वर्ग में जाएंगे तो भी वैसे ही प्रेम हमारे ऊपर परमेश्वर रखेंगे। இங்க இருந்தாலும் அதே அன்பு காட்டுவார். यहाँ पर रहेंगे तो भी परमेश्वर हमारे ऊपर प्रेम जताएंगे। அதே போல அவருடைய வார்த்தையும் ஒழியாத வார்த்தை. वैसे ही उनका वचन भी कभी नहीं टलेगी। அவர் சொல்லி தந்த அந்த வார்த்தைகள் उनके वचन सिखाया हुआ उनका वचन ஒரு நாள் ஒழியாது. कभी भी नहीं टलेगी। அப்போ ஒழியாத அந்த வார்த்தைகள், ना मिटने वाला ये वचन, அந்த அன்பு ஒழியாத அன்பையும் ना मिटने वाला प्रेम நம்ம எப்பொழுதும் நமக்குள்ள கொண்டிருக்கும் பொழுது हम लगातार अंदर रखने के समय पर நம்ம
ஆண்டவருக்கு பிரியமானவர்களா மாறுங்க. हम परमेश्वर के प्रिय लोग बनते हैं। அப்போ நம்ம அன்பு கூர்ந்து அந்த பிறனிடத்திலே அன்பு கூர்ந்து நம்ம செயல்படும் பொழுது दूसरे के पास प्रेम जताकर हम बोलने के समय पर நாம் பெற்ற நன்மையை பெறணும்னு நம்ம நினைப்போம் இல்லையா? हम जो पाए हुए भलाई को भी हम दूसरे से पाने के लिए चाहते हैं ना। நம்மள ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். हमें भी परमेश्वर उद्धार किए हैं। நம்ம ஒரு நல்ல அன்பான தெய்வத்தை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். हम अच्छे भलाई परमेश्वर को ढूंढ कर लिए। அவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம். நம்ம வாழ்க்கையில हमारा जीवन में किया हुआ भलाई बहुत है। எத்தனையோ அற்புதங்களை வாழ்க்கையில நமக்கு कितना चमत्कार कार्य हमारे जीवन में किए हैं। எல்லாம் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லுறவங்களா மாறி ये सब कुछ दूसरे को कहना चाहिए। நம்ம அடுத்தவங்களையும் நேசிக்கும் பொழுது हम दूसरे को चाहने के समय पर எங்களை போல நீங்களும் பெற்றுக்கோங்க. हमारे समान तुम भी पा लीजिए आशीर्वाद को। அந்த தேவனுடைய அன்பை நீங்களும் பெற்றுக்கோங்க. परमेश्वर के प्रेम को तुम लोग भी पालो। அவர்கிட்ட இருந்து கிடைக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. उनसे पाने वाले आशीर्वाद को पा लीजिए। பரலோக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க நம்ம சொல்லுவோம். स्वर्गीय आशीर्वाद को भी पाने के लिए बोलेंगे। இந்த அன்பினால தான் இயேசுவானவர் அவர் போகும்போது என்ன சொல்லிட்டு போறாரு? ये प्रेम के द्वारा ही जाने के समय पर परमेश्वर क्या कहते हैं? நீங்க என்ன செய்யுங்க? உலகம் எங்கும் போய் तुम लोग क्या कीजिए, पूरा संसार में जाकर சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை सारे लोगों को सुसमाचार बताइए। அதுதான் நற்செய்தியை சொல்றவங்களா நாம எல்லாரும் மாறணும். इसीलिए ही हम सभी लोग सुसमाचार कहने वाला रहना चाहिए। தேவனிடத்துல அன்பு கூறும்போது परमेश्वर से प्रेम जताने के समय पर அவர்கிட்ட அந்த ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது उनके आशीर्वाद को हम पाने के समय पर நம்மளால சும்மா இருக்க முடியாது. हम चुपचाप नहीं रह पाएंगे। நீங்களும் பெற்றுக்கோங்கன்னு மற்றவங்களுக்கு நம்ம சொல்லுறவங்களா மாறி दूसरे लोग को भी कहते हैं कि तुम भी उस प्रेम को पालो कर कर कहते हैं। அதான் ஆண்டவர் விரும்புறார். वही परमेश्वर भी चाहते हैं। நம்ம எல்லாரும் ஒருவர் அன்பு கூறுகிறவர்களா காணப்படும். हम हर एक लोग एक दूसरे से प्रेम जताने वाले जैसे रहेंगे। அவருடைய நற்செய்தி எங்கும் பரப்புவோம். उनके सुसमाचार को लगातार फैलाएंगे। அவருடைய ஆசீர்வாதத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்வோம். उनके सारे आशीर्वाद को हम पा लेंगे। கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். परमेश्वर के वचनों को आशीर्वाद करेंगे। ஜெபம். हम प्रार्थना करेंगे। மிகுந்த கிருபை இறக்கமுள்ள दयालु परमेश्वर, அப்பாவுடைய அன்பை பற்றி எங்களுக்கு சொல்லி தந்தீங்க. आपके प्रेम के बारे में परमेश्वर आपने हमें सिखाए हैं। இந்த உலகத்துல தந்த தாய் தகப்பனுடைய அன்பு உண்மையான அன்பு. इस संसारिक माता पिता के कैसा सच्चा प्रेम है। உமக்கு பயந்து ஜீவிக்கிற தாய் தகப்பனுடைய அன்பு எவ்வளவு பெரிதானது. उनका भय मानकर जीने वाले को प्रेम कितना अच्छा है परमेश्वर। அந்த தாயையும் விட தகப்பனை விட நேசிக்கிற உம்முடைய அன்பு அதை விட பெரிது. माता से भी बढ़कर पिता से भी बढ़कर आपका प्रेम कितना महान है। அன்புல எவ்வளோ காரியங்கள் இருக்குதுன்னு இந்த நாள்ல எங்களுக்கு கற்று தந்தீங்க ராஜா. प्रेम में कितना महान कार्य है कर कर आपने हमें सिखाया है परमेश्वर। அப்ப நீங்க எங்கள் மேல அன்பு கூர்ந்து தம்முடைய ஜீவனையும் கொடுத்தீரையா. आप हमारे ऊपर प्रेम जताकर अपने जीवन को भी दिए हैं परमेश्वर। நாங்களும் உண்மையிலே அன்பு கூறும் வாக்கியத்தை எங்களுக்கு தாங்க. हम भी आपके ऊपर प्रेम जताने के लिए आप अनुग्रह कीजिए। உங்களுடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது நாங்க அன்பா இருக்கிறோம். आपकी आज्ञा को पालन करने के समय पर प्रेम जताते हैं। கற்பனைகளை கை கொள்ளுகிறவங்களா நாங்க எப்பவும் காணப்பட எங்களுக்கு கிருபையில தாருங்க. आपके वचनों को आज्ञा मानने के लिए अनुग्रह दीजिए परमेश्वर। எத்தனையோ காரியங்களை எங்களுக்கு கற்று தந்திருக்கிறீங்க. कितने कार्य को हमें सिखाए हैं परमेश्वर। நாள்ல உங்க அன்பின் ஆவி எங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஊற்றுங்கப்பா. इन दिनों में हमारे अंदर आपके प्रेम की आत्मा को डालिए परमेश्वर। குடும்பத்துல இருக்கிற பிரிவுகள், परिवार में रहने वाले अलगपन, கணவன் மனைவிக்கு இருக்கிற பிரிவினைகள், पति पत्नी के अंदर रहने वाले जो जुदाइयां, பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இருக்கிற பிரிவினைகள், बच्चों को और माता पिता को रहने वाले जुदाइयां, மாமியாருக்கும் மருமகளுக்கு இருக்கிற பிரிவினைகள், सास बहू में रहने वाले जुदाइयां, இன்னும் எல்லா பிரிவினை குடும்பத்தார்கிட்ட இருக்கிற எல்லா பிரிவினைகளும் இந்த நாள்ல நீங்குவதாக. सभी के अंदर रहने वाले उस जुदाइयों को परमेश्वर मिटाइए परमेश्वर। அப்ப நாங்கள் ஒருவருக்கு ஒரு அன்பு கூற हम हर एक लोगों को एक दूसरे से प्रेम जताने के लिए கடனாளிகளா இருக்கிறோம். हम एक कर्जदार लोग हैं परमेश्वर। அன்பு கூறும் பாக்கியத்தை எங்களுக்கு தாருங்க. वो प्रेम जताने की सही आप योग्य कीजिए। இந்த நாளில் நாங்க ஆண்டவரே எங்களை நாங்கள் ஆராய்ந்து மனம் திரும்பும்படியான கிருபைகளை इन दिनों में हम जांच कर मन फिराने के लिए आप अनुग्रह कीजिए। ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை தாருங்க. आपके आशीर्वाद को जीवन को पाने के लिए आप अनुग्रह कीजिए। அப்படியே செய்யறபடினால் உமக்கு நன்றி. ऐसे ही करने वाले इसलिए आपको धन्यवाद। எல்லா துதிகன மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். सभी आदर महिमा आपको देते हैं। இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம். यीशु मसीह के नाम से मांगते हैं पिता, ஆமென். आमीन।
அல்லேலூயா. हालेलुया। சரி, பிரசங்க வசனம் என்னது? जो प्रचार के वचन क्या है? ஞாபகம் இருக்கா? सभी लोग को याद है। யாருக்குள்ளலாம் கிறிஸ்துவின் ஆவி இருக்குது? किसके अंदर मसीह की आत्मा है? யாருக்கெல்லாம் இருக்கு? किसके अंदर मसीह की आत्मा? आप बोल सकते हैं क्या? அன்பில்லாதவன் प्रेम नहीं है तो நம்ம எதுக்காக அவன் படைச்சான்? हमें क्यों बनाए हैं? முதல் பலன்களாவது. जब जो पहिलोटा बनाने के लिए। யார் முதல் பலன்? जो पहिलोटा कौन है? யாரெல்லாம் farmer வீட்டு பிள்ளைகள்? कौन कौन किसान के बच्चे लोग हैं? யாரெல்லாம் விவசாயிகளுடைய பிள்ளைகள்? कौन कौन किसान के बच्चे लोग हैं? கையை வச்சுங்க. सभी लोग किसान लोग हैं। விவசாயிகளுடைய பிள்ளைகளா? अपने अपने ऊपर खेती सब है ना, हमारे परिवार में खेती बड़ी है உங்க ना। விவசாயிகளுடைய பிள்ளையா? அல்லேலூயா. हालेलुया। விவசாயிகளுடைய பிள்ளைகளுக்கு தெரியும். किसान के बच्चे लोग को पता है। பருத்தி, அது முதல் பருத்தின்னா அவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருக்கும். वो कॉटन परती कापूस कापूस பிறகு மிளகு செடி, மிளகு செடி, जो मिर्ची के झाड़ है। அது முதல் பழம்ல மிளகாய் எப்படி இருக்கும் தெரியுமா? जो पहला पहला आने वाला मिर्ची कैसा रहेगी? மிளகா இருக்கும். बहुत अच्छा रहेगी। நம்மள முதல் பழங்கள் ஆவதற்கு हम पहलोटा बनने के लिए வசனத்தினால் वचन के अनुसार ஜெனிப்பித்தார். उन्हें उत्पन्न किए அவருடைய हैं। சத்தியம் தான் அன்பு, அன்பு தான் சத்தியம். उनका सत्य ही प्रेम है, प्रेम ही उनका सत्य है। அதான் யாருக்கெல்லாம் ஆண்டவர் இருக்காரு? किसके पास प्रेम? அன்பில்லாதவன் இல்ல. எங்க பார்த்தாலும் அன்பை பார்க்க முடியுதா? प्रेम नहीं है। உலகத்துல இல்ல, உலகத்துல ரொம்ப அன்பு இருக்கு. संसारिक में बहुत सारे लोग प्रेम जताते हैं। இருக்கா இல்லையா? அல்லேலூயா. हालेलुया। கிறிஸ்தவ சமுதாயத்துல அன்பு இல்ல. लेकिन मसीह के झुंड में प्रेम नहीं है। சபையில அன்பு இருக்கா? कलीसिया में प्रेम है? அன்பு இருக்கா? प्रेम है? இருக்கோ? நோ. ஒருவரில் ஒருவர் அன்பு இருந்தா தான் சண்டே வராது. एक दूसरे के ऊपर प्रेम रहेगा तो झगड़ा ही नहीं आएगी। பைபிள் நல்லா சொல்லுது, ஒரே சரீரம். शास्त्र अच्छी तरह कहती है कि शरीर கண்ணை பார்த்து மூக்கு சண்டை போடுவான். आँख को देखकर नाक झगड़ा நம்ம करेगी என்ன क्या? பண்ணிட்டு இருக்கோம்? हम क्या करते हैं? குரூப்பா இருக்கும். हम ग्रुप बन के बैठे हैं। குடும்பமும் அப்படிதான் இருக்கு. हमारे परिवार भी ऐसे है। மாமியார் மருமகள் செய்தியில பார்த்தேன். और सास बहू ऐसा बोलते हैं। மாமியாருக்கும் மாமனாருக்கும் சாப்பாட்டுல செத்து போனாங்க. जब सास और ससुर में से मर गए थे भोजन के समय இந்த पर। ஞாயிற்றுக்கிழமை தான் பார்த்தேன். उस ईश्वर के समय को देखे थे। பக்கத்து வீட்டு பையனுக்குள்ள அவன் சோறு வச்சு கொடுத்துட்டா. दूसरे लोगों को भी खाना அந்த रखे, பையனும் செத்து போயிட்டான். वो भी मार गए। விசாரிக்க என்ன சாம்பார் வச்ச? ये क्या सांबर है? அரை கீரை வச்சு வச்சேன் அப்படின்னா அவன் தைரியமா சொல்றான். वो ऐसे एक बाजी है जो विष भरा हुआ बाजी, उससे सांबर बनाई। உலகம் அழிவுக்கு நேராக போகிறது. जो संसार मिटने नाश की तरह और जाती அந்த है। அழிவை மாற்றுவதற்கு என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்டார். இதை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்ல. वो नाश को बदलने के लिए आपको हमें चुना है, मगर उसके बारे में बोलने के लिए हम योग्य भी नहीं है। இதுக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும். तो इसके लिए हम गिनती चुकाना है। நம்ம வீட்ல எப்படி நடக்கும்? हमारे घर पर हम कैसे நம்ம हैं? சகோதரருக்குள்ள எப்படி நடக்கும்? हमारे भाई बहन के अंदर कैसे हैं हम? அன்பு தேடணும். लेकिन प्रेम ढूंढना யாரெல்லாம் है। அன்பை கண்டுபிடிச்சீங்க? अभी प्रेम कौन कौन ढूंढे हैं? அன்பை கண்டுபிடிச்சோமா? हम प्रेम को ढूंढे हैं क्या? அல்லேலூயா. हालेलुया। அன்புக்கு प्रेम அன்புக்கு இந்த வேர்டுக்கு நீங்க டேஷ் சொல்லணும். அன்புக்கு நல்ல ரெண்டு பிள்ளைகள் ஃபர்ஸ்ட்ல எழுதி வந்திருக்காங்க எக்ஸாம். दो बच्चे लोग लिख कर दे दिए। என் மருமகளும் என் மகளும். அல்லேலூயா. हालेलुया। பிரசங்கி நல்லா சொல்றாரு. जो सभा उपदेशक अच्छा कहते हैं। அறிவு எங்க இருக்குமா? वो ज्ञान कहाँ पर है? ஞானம். ஞானம் வேற, அறிவு வேற. ஹிந்தியில ரெண்டுக்கும் உண்டுதானா? ஞானம் வந்து கர்த்தருக்கு பயப்படுது. ज्ञान क्या कहाँ पर है? परमेश्वर को डर मानना ही परमेश्वर के ज्ञान है। அறிவு வந்து மனுஷத்துல விசேஷமான அறிவு. बुद्धि क्या है? बस मनुष्य की विशेष है।
இப்ப நம்ம நல்லா பேசிட்டாங்க. अब अच्छे से बात कर दिए ஒரு हैं। சில நிமிஷம் இருக்குன்னு நான் வந்திருக்கேன். अब थोड़ा समय है इसीलिए माँ जी बात தட்டி करेंगे எழுப்புவதற்கு. आपको उठाने के लिए। யாருக்கு விசுவாசம் வரும்? किसके लिए विश्वास आएगी? யாருக்கெல்லாம் இயேசு குற்றுயிரா இருக்கா? यीशु आधा मरा हुआ है किसके अंदर? சொல்லுங்க. किसके अंदर அன்பு இல்லாதவருக்கு இயேசு குற்றுயிரா இருக்காரு. प्रेम नहीं है तो वहाँ पर आधा मरा हुआ जैसा है यीशु मसीह। அப்ப பலவீனம் நான் அடிக்கடி சொல்லுவேன் சாது சுந்தர் சிங் எழுதினதுல. जब मैं लगातार बोलती हूँ साधु सुंदर सिंह ने लिखा हुआ बुक से, ஆஸ்பத்திரியில பாம்பு வருது. हॉस्पिटल में सांप आती है, யார் ஓடி போவா? कौन भागते हैं? பலன் உள்ளவங்க ஓடி போவா. जो बलवंत लोग रहेंगे वो भाग जाएंगे। குற்றுயிரா இருக்கவங்க ஓட முடியுமா? आधा मरा हुआ लेटा रहेंगे तो वो दौड़ेंगे क्या? அதான் அவர் பெருகவும் நான் சிறுகவும் யோவான் ஸ்நானகன் சொன்னார். वो बढ़ना है और मैं घटना है कर कर योवान के पुस्तक पर इस तरह लिखा है। பூரா அன்பை பார்க்கலாம். बाइबल पूरा प्रेम को हम देख நமக்கு அன்பை सकते பத்தி தெரியும். हैं, लेकिन हम प्रेम के बारे में जानते हैं, நடைமுறையில நம்மளால செய்ய लेकिन முடியாது. चाल चलन में हमसे नहीं हो सकती ஏன்னா है மாமிசம். क्योंकि हम शारीरिक में हैं ஆவிக்கும் மாமிசக்கும் என்ன இருக்கு? और आत्मा और मांस के लिए क्या है? और लड़ाई है। நம்மள என்ன செய்யறதுக்கு அவர் ஒரு கணத்தை அடிச்சா हम एक क्या बोले थे, एक गाल में मारेंगे तो இப்போ ஒரு அடி நான் ஜெயந்தி அடிச்சிருக்கானது அவ என்னை அடிச்சுட்டாலும் எப்படி இருக்கும்? அப்படி வந்தாங்க என்னை அடிக்கிறதுக்கு. ऐसा मारने के लिए भी आए थे। இப்படி பெண்கள் கூட்டம் நடத்தும் போது ऐसे महिलाओं के झुंड मंडली चलाने के समय நான் में குக்ஷபேட் சர்ச்சில் சொன்னேன், मैं गुड शेपर्ड चर्च में से बोल रही थी, பிரியாணியை சாப்பிட்டுட்டு நீங்க உங்களை வித்து போட்டீங்க அப்படி சொன்னேன். जब बिरयानी खाकर अपने आप को बेच दिए ऐसे बोले थे, எதுக்கு ஓட்டு போடுறது? क्योंकि वो इलेक्शन में वोट डालने के लिए। ஒரு அம்மா வந்தாங்க, யாரோ போய் சொல்லி கொடுத்து. एक माँ जी आए थे ऐसे चुगली लगाकर, நான் இடத்த விட்டு அசையல. मैं ऐसी जगह से नहीं ली, அடிக்கட்டும். हमारे मारने दे। இவ்வளவு வெறி उतना बहुत गुस्से யாருக்கு? में किसके लिए? செக்ரட்டரி மனைவிக்கு. सेक्रेटरी की पत्नी को, ஏன்னா அதிகாரம் இருக்குது. क्योंकि अधिकार ஆனா है, முதுமையில எப்படி இருக்காங்க? लेकिन वो बुजुर्ग நான் उम्र குறை में சொல்ல कैसे- வரல. वो मैं कभी बोलने के लिए नहीं आई। இப்ப பிரசங்கில ஒரு क्वेश्चन எடுத்தோம்ல, मैं स्वभाव उपदेश में एक क्वेश्चन लिए थे, சரீரம் பலவீனம் வர்றதுக்கு வாய்க்கு शरीर में बलवीन आने के लिए होठों पे பிரசங்கின்னு ஒருத்தமே திறந்து பார்க்கலையா? யார் சொன்னா? அங்க இருந்து வருவா. அவன் யாங்கிட்டே இருப்பா. वो अब मेरे संगी थे, இப்ப முடிஞ்ச நேரம் இங்கே வந்துருதா. उनसे समय रहते थे यहाँ पर भी आ जाते हैं। அல்லேலூயா. हालेलुया। நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்ல ஒருத்தருமே முடியாது. हम यहाँ एक दूसरे को कमी कटी बोलने के लिए कुछ नहीं है। முதல்ல குடும்பத்துல ஒற்றுமை இருக்கான்னு நம்ம பார்க்கணும். हमारे परिवार में इकट्ठा है क्या कर हम देखना है। சொந்த குடும்பத்துல தான் ஊழியம். हमारे परिवार में ही सेवा, நம்ம பக்கத்துல இருக்கவங்க. हमारे बीच में रहने वाले வேற சபை, और अपने कलिसिया வேற நம்ம வில்லேஜ். और हमारे गांव। இந்த பாதை இல்லாம இருந்தாமே அது யாரு? யார் காலத்துல? பாதையம்மா எல்லாமே தெரியும் உங்களுக்கு. இப்ப எங்க ஞாபகம் வரும்? சலம் கேட்கும்போது ஒருத்தருக்கு ஞாபகம் வராது. रास्ता ही नहीं है वैसे ஒரு गांव। அம்மா எழும்பும் பொழுதும் எனக்கு ராமங்கள் பாதை இல்ல. वहाँ पर रास्ता ही नहीं। தெபோரா. देबोराल। நம்ம எல்லாரும் யாரு? हम सब लोग कौन हैं? சொல்லுங்க. हम सभी लोग कौन நம்ம हैं? தெபோரால் हम தான். सभी लोग देबोराल लोग हैं। ஆனா நம்ம பிரச்சனையை வந்து கண்டோடனே ரொம்ப வதங்கிருந்தோம். हमारे समस्या को देखने के समय पर हम ऐसे ही அவர் रह गए। சொல்லிட்டாரே. वही कह दिए ना। என்ன சொன்னாரு? वो क्या कहते थे? என்ன சொன்னாரு? क्या कहते? இதெல்லாம் சொல்லிருக்காங்க. நீங்க என்ன சொன்னாரு? திடன் கொள்ளுங்கள். நான் உலகம் யாருக்காக ஜெயித்தாரு? அவருக்காக ஜெயித்தாரு. संसार में दुख है, तुम लोग दृढ़ बनना है कर लिखा है। நமக்காக ஜெயித்தார். हमारे लिए जीते हैं। என் சகோதரி போன் பண்ணா. मेरे बहन ऐसे फोन किए थे, எப்படி இருக்க? कैसे हो? இருக்கேன். है।
நம்ம இருக்கோம் என்ன हम ऐसे ही है, நம்ம ஜீவனா இருக்கோம். हम जीवन, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் हम भाईचारे में इकट्ठा होकर रहना कितना अच्छा நம்ம है। ஆசீர்வாதம் இல்லைன்னு கவலையே பட வேண்டாம். हमारे आशीर्वाद नहीं है, அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். वहाँ पर आशीर्वाद और जीवन को देंगे। அதிகாரம் பண்ணவங்களெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். अधिकार जताए हुए அதை लोगों को பார்த்தா திருந்தணும்ல. उसे देखकर हम सही होना है ना। அதிகாரம் பண்ணதும் எங்க ஊர்ல நான் நிறைய பேரை பார்த்துட்டேன். हमारे गांव में हम बहुत सारे लोगों को देख लिए, ஐயோ சாவும்போது போடுற சத்தத்தை பார்த்தா वो मरने के समय वो कितना चिल्लाते थे, நமக்கு எல்லாமே தெரியும் ஆனா பயம் இருக்கா? लेकिन हम सब जानते हैं तो क्या डरते भय थे। है? क्यों डर नहीं है? நமக்கு மாமிசம் இருக்கு. क्योंकि हमारे अंदर मांस है। நம்மளை எப்படி நடக்க சொல்லுது வேதம்? हमें कैसे चलाने के लिए, மாமிசம் ஒன்றுக்குமே मांस किसके लिए भी लाभदायक நான் नहीं है। கிளாக்க பார்க்கணும்னா நான் பேசிட்டே இருப்பேன். அல்லேலூயா. हालेलुया। மாமிசம் मांस, அன்பு என்னத்தை கற்றுத் தருகிறது? प्रेम क्या हमें सिखाती है? மாமிசத்தை சாகும்படி கற்றுத் தருகிறது. मांस को मरने के लिए सिखाती है। நானும் நீங்களும் முதற் பலன்களாக हम வேண்டும். और आप पहलोटा बनना है। அதுக்கு என்ன அர்த்தம்? செழுமையாக வாழ हम வேண்டும். हरियाली के साथ, तंदुरुस्त के साथ என்ன जीना। அவமானத்திலும் किसी भी अपमान में தலை நிமிர்ந்து நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். हम सीधा खड़ा रहने के लिए हम सीखना है। முன்னால நான் கல்யாணம் முடிச்ச புதுசுல என்னை தேடி பார்த்தா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து என்னை தேடி பார்த்தா வீட்டுல இருக்காது. मैं शादी हुआ नया नया में कुछ समस्या आ जाएगी तो ढूंढेंगे तो मैं नहीं मिलूंगी। கட்டில் கீழே போய் படுக்க முடியாது. आपके कटिया के नीचे हम नहीं सो सकते। அங்க எனக்கு புதுப்பேட்டையில அவங்க மைனி தான் முன்னால சொல்லுவோம். அவங்க வந்து தவிர என் மைனி அப்படின்னு வருவாங்க. मेरे भाभी ऐसे भाभी करके ढूंढ कर आते थे। நான் கட்டில் கீழே இருந்து எந்திரிச்சு வருவேன். मैं कटिया के नीचे से आती இப்போ थी। இமே மேல விழுந்தாலும் நான் விழமாட்டேன். पहाड़ी मेरे ऊपर गिर जाए तो भी मैं नहीं गिरती அது हूँ। எப்படி உங்களுக்கு எங்களோட துன்பம் நீங்க கேட்கலாம். உங்களுக்கு என்ன தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். मैं मेरे बारे में जानते हैं तो सबको जानकारी இதெல்லாம் रहेगी। ஒண்ணுமே இல்ல. एक सब कुछ नहीं है, இது கொஞ்சம் வருஷம். एक थोड़ा साल है। அல்லேலூயா. हालेलुया। எவ்வளவு வருஷம்? एक और तो கொஞ்சம் வருஷம். थोड़ा ही साल है। நித்தியம் நம்ம எப்படி இருப்போம்? अनंत अनंत काल में हम அவரை कैसे போலலாம் இருப்பது उनके லேசான காரியமா? उनके समान रहेंगे, वो हल्का உங்களுக்கு सा 1000 कार्य। வருஷம் அரசாட்சி வேணுமா வேண்டாமா? आप लोगों को 1000 साल के राज्यता चाहिए कि नहीं चाहिए? சிலுவை சுமந்து எப்படி போகணும்? और क्रूस को उठाकर कैसा जाना சிலுவை है? சுமந்து. பாட்டு தானே அவங்களுக்கு தான் ஞாபகம் வருது. அல்லேலூயா. அல்லேலூயா। சிலுவை சுமந்து जो क्रूस को उठाकर, அதான் பைபிள் சொல்றது சந்தோஷமா இருக்கு. जो इसीलिए शास्त्र कहते हैं कुछ हम किसी में भी कमी घटी में नहीं जाएंगे। அல்லேலூயா. हालेलुया। நம்மளுக்கு சமாதானம். आप लोग को शांति, முடிவு நம்ம ஆசை நிறைவேறும். अंत में हमारे आशा முடிவு पूरी நம்ம होगी விருப்பத்தை நிறைவேற்றுவார். और अंत में हमारे चाहत को पूरा அவருக்கு करेंगे। ஒப்பா இருப்போம்னா லேசான उनके காரியம். समान रहेंगे तो हम हल्का सा 1000 करेंगे। வருஷம் ஆட்சி எல்லாருக்கும் கிடைக்காது. 1000 साल के राज्यता सभी को नहीं मिलेगी। நம்ம சொந்த பணத்தை हमारे खुद के पैसे को, எவ்வளவு மத்தவங்களுக்கு நற்கிரியைகளை செய்வதற்கு நம்மை முன்குறித்திருக்கிறார். दूसरे लोगों को देखकर भलाई करने के लिए हमें चुना है। அதுதான் அன்பு. वही प्रेम। அல்லேலூயா. அல்லேலூயா। அன்புக்கு प्रेम को ஆ? அதுல வசனப்படிதான் பொறாமை இல்லை. அன்புக்கு பொறாமை இல்லை. प्रेम को யாரு செய்து जलन கொடுத்தாலும் नहीं है। யாரு முன்னுக்கு வந்தானே ஏன்னா வாய் ஒண்ணு காது ஒண்ணு எல்லாம் ஒண்ணுதான். कोई भी प्रचार करे, कोई भी सेवा करे, सभी लोग आगे आने के सब कुछ एक ही அப்படி है। வந்துடணும் நம்ம. हाँ, ऐसे ही आना है हम। அல்லேலூயா. அல்லேலூயா। நானும் தான் मैं भी हूँ। அப்படிப்பட்ட கிருபைகளை इस தேவன் तरह के தருவார். अनुग्रह को परमेश्वर देंगे। गीत गाने के समय पर दान लिया जाएगा। பாடல் படிக்கும்போது காணிக்கை எடுக்கப்படும்।